வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: தைரியமாய் இரு, என்னைப் பற்றியவைகளை ரோமாவிலும் சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். அப்போஸ்தலர் அதிகாரம் 23 இறை வசனம் 11. தைரியமாய் இருப்போம். நெல்சன் மண்டேலா, வின்ஸ்டன் சர்ச்சில், மகாத்மா காந்தி இன்னும் அநேக சிலைகள் வைக்கப்பட்டுள்ள லண்டன் பாராளுமன்ற சதுக்கத்தில் பெண்களின் ஓட்டுரிமைக்காக போராடிய டாம் மில்லிசென்ட் காரெட் ஃபாசெட் என்பவரின் சிலையும் உள்ளது. அவர் கரத்தின் கொடியிலுள்ள வாசகம் கரேஜ் கால்ஸ் டு கரேஜ் எவ்ரிவேர், எங்கும் தைரியமாக செயல்பட தைரியமான அழைப்பு என்றிருந்தது. ஒரு நபரின் தைரியம் மற்றொரு நபரை தைரியப்படுத்தும் என்பதையே ஃபாசெட் வலியுறுத்தினார். தைரியத்தோடு தயக்கமுள்ள அனைவரும் முன்னெழுந்து தைரியத்தோடு போராட தட்டி எழுப்பினார். நமது தியான பகுதியில் பவுல் அடியாரை கைது செய்து ரோம ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தினார்கள். அப்போது அவர், நான் எல்லா விஷயங்களிலும் நன்மனசாட்சியோடு கடவுள் முன்பாக நடந்து வந்திருக்கிறேன் என்றார். அதை கேட்ட பிரதான ஆசாரியன் பவுலின் வாயில் அடிக்கச் சொன்னான். வெள்ளையடித்த சுவரே, கடவுள் உம்மை அடிப்பார் என்றார் பவுல். அந்த சங்கத்தில் பரிசேயர் சதுசேயர் இருந்தார்கள். நான் பரிசேயன் என்றார் பவுல். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றும் நன்னம்பிக்கையை குறித்து நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்றார். பரிசேயர் சதுசேயருக்குள் கலகம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டுபட்டது. சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். பரிசேயர் வேதபாரகர் பவுலுக்கு ஆதரவாக, இவரிடம் ஒரு பொல்லாங்கும் இல்லை என்றார்கள். மிகுந்த கலகம் உண்டானது. பவுல் இவர்களால் பீறுண்டு போய்விடுவார் என்று பயந்தார்கள். போர் சேவகர்கள் அவர்களின் நடுவில் இருந்து பவுலை கோட்டைக்குள் பத்திரமாக கொண்டு போனார்கள். அந்த இரவில் ஆண்டவர் பவுல் அருகே நின்றார். தைரியமாய் இரு, எருசலேமில் சாட்சியாய் சொன்னது போல ரோமாவிலும் சொல்ல வேண்டும் என்றார். பவுலும் தைரியத்தோடு செயல்பட்டார். நம்முடைய வாழ்விலும் நெருக்கடியான நேரங்களைக் கண்டு பயந்து போகக்கூடாது. நம்மை தைரியப்படுத்துகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மை இக்கட்டில் இருந்து விடுதலையாக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருக்காய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். தூய கடவுளே, எல்லா சூழல்களிலும் எங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையில் வாழ உமது அருளை தாரும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: தைரியத்தோடு யார் செயல்பட்டது? தைரியத்தோடு யார் செயல்பட்டது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.